வணக்கம். நான் உங்க கிஷோர் பேர் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் லாக். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ கிரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடையாது. ஸோ என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ இதை நம்ம வந்து சின்னதாக ஸ்டார்ட் அப்பாக பண்ண போறோம். ஆனால் இது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன ஏதுன்னு உங்களுக்கு சின்னதாக ஒரு 2 மினிட்ஸ்ல சொல்றேன். ஸோ தெரிஞ்சுக்கங்க. நீங்க சந்தையில இல்ல மார்க்கெட்ல ஒரு கத்தை 2 கத்தை கீரை வாங்கி சாப்பிடுறீங்களா? ஸோ அந்த கீரையை நீங்க வாங்கி சாப்பிடும்போது உங்களுக்கு 20% சத்து கிடைக்குது அப்படின்னா, ஸோ இந்த நுனிக்கீரை அதாவது மைக்ரோ கிரெயின்ஸ், இந்த நுனிக்கீரையை அதாவது விதையில இருந்து கொஞ்சம் வளர்ந்த நுனிக்கீரையை நீங்க சாப்பிடும்போது அதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா 20% உங்களுக்கு சத்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 50 வகையான மைக்ரோ கிரெயின்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டைம் நம்ம வந்து பேட்ச் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேட்சை வந்து பாத்தீங்கன்னா கோதுமையில நம்ம பண்ண போறோம். ஸோ கோதுமை புல் மைக்ரோ கிரெயின்ஸ் நம்ம பண்ண போறோம். ஸோ கோதுமை புல்ல நம்ம வளர்த்து சேல் பண்ண போறோம். இது நிறைய இதுக்கு வந்து நம்ம ஈஸியாக என்னென்ன தேவைப்படுதுன்னா கோதுமை, கொக்கோ பித்து, தேங்காய் நார், ட்ரே, தண்ணி, துணி, வாட்டர். ஸோ இது தண்ணி, துணி இதெல்லாம் இருந்தால் போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை கட் பண்ணி ஃபர்ஸ்ட் 12 மணி நேரம் நம்ம தண்ணியில் ஊற வைக்கிறோம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் நான் ஒவ்வொன்றா போறேன். ஸோ இப்பயும் நல்லா கேட்டுங்க. இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ஃப்ரீயாக தரப்பேன். நீங்க வந்து டிஎம் பண்ணுங்க. ஸோ மறக்காம என்னோட இன்ஸ்டா பேஜ்ல இல்ல யூடியூப் பேஜ்ல நீங்க டிஎம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் உங்களுக்கு நான் ஃப்ரீயாக தரப்பேன். அதிகமா எல்லாத்துக்கும் தர முடியுமான்னு தெரியல. ஸோ இந்த சேல் எவ்வளவு வரும், யார் எனக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணாங்களோ எத்தனை பேருக்கு என்ன தர முடியுமோ அத்தனை பேருக்கு தரேன். கட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா 12 மணி நேரம் ஊற வைக்கணும். கோதுமை 12 மணி நேரம் ஊற வைக்கணும். ஸோ ஊற வச்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் 12 மணி நேரம் துணியில போட்டு ஈர துணியில போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அது வந்து 24 ஹவர்ஸ் வந்து ஒரு ட்ரே எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் 12 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஏன்னா நான் தனியாக உட்காந்து போயிட்டு இருக்கேன், தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஸோ நம்ம தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அடுத்த 24 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வாங்க தேங்காய் நார். ஓகே, இதை வந்து நம்ம ட்ரேல போட்டு ஸோ அடுத்த ப்ராசஸ்க்கு போகிறோம்.